வீட்டில் இருக்கும்போது நண்பர்களோட வெளியே போகும்போதெல்லாம் உடம்பு நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆஃபீஸ் போனால் மட்டும் உடல்நிலையும் மனநிலையும் மோசமடைகிறதா உணர்ற நபரா நீங்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு தான். முழு நேரமும் ஏசி, அடைக்கப்பட்ட சூழல், ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் போன்ற பல காரணிகளும் சேர்ந்து தான் சிக் பில்டிங் சிண்ட்ரோமை உருவாக்குது. அது மட்டும் இல்லாம நவீன அலுவலக கட்டமைப்புல உள்ள இருக்கிற இன்டீரியர் டிசைனோட ஒரு பகுதியா இருக்கிற பல பொருட்கள் காத்துல பென்சீன், ஸ்டைரீன், கார்பன் மோனாக்சைடு மற்றும் அலர்ஜி காரணிகளான வைரஸ், பாக்டீரியா, பூஞ்சை, புரோட்டோசோவா மாதிரியான நுண்ணுயிரிகள் பரவவும் காரணமாயிருக்கு. அப்படின்றது ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருக்குமே அதிர்ச்சியான விஷயம்தான். இது மட்டும் இல்லாம ஐடி கம்பெனிகள் டைப்ல கார்ப்பரேட் ஆபீஸ்கள்ல வேலை பார்க்குற ஊழியர்கள் பெரும்பாலானோருக்கு முதுகுவலி எல்லாம் வர்றது ரொம்பவே சகஜம். இது பற்றி சென்னை சென்ட்ரல் அரசு ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை பிரிவின் முன்னாள் இயக்குனரும் பிரபல எலும்பியல் மருத்துவ நிபுணருமான அன்பழகனுடன் சத்தியம் டிஜிட்டல் குழு மேற்கொண்ட உரையாடல் தற்பொழுது உங்களுக்காக. இப்போ ஐடி மாதிரியான கம்பெனிஸ்ல எல்லாம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு அது தொடர்பாகவே நிறைய உடல்நிலை பாதிப்புகள் ஏற்படுது இல்ல டாக்டர்? ஆமா. அதை வச்சு இந்த சிக் பில்டிங் சிண்ட்ரம் அப்படின்னு அதுல நிறைய அறிகுறிகள் அதெல்லாம் சொல்லி பரவலா பேசப்பட்டு வருது. அத பத்தி என்ன சொல்றீங்க டாக்டர்? இப்போ ஒரே மாதிரியான பொசிஷன்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கும்போது இந்த மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைவா இருக்கு. இந்த போன் ஸ்ட்ரென்த்துக்கு மஸ்குலர் ஆக்டிவிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா போன் ஸ்ட்ரென்த்துக்கு போனுக்கு நியூட்ரிஷன் வழங்குறதே மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ் தான். அப்போ இந்த மஸ்குலர் ஆக்டிவிட்டிஸ் குறையும் போது போனுக்கு ஸ்ட்ரென்த் கம்மியாகுது. அதாவது மினரல் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப கம்மியாயிடுது. அதனால அதனுடைய போன் பிகமிங் மோர் ஃப்ரெஜைல் அல்லது மிக நொறுங்கி போற தன்மை அதிகமாயிடுது. அது இளைஞர்களுக்கே இது நிகழுது. அது ஒரே பொசிஷன்ல நிறைய நேரம் உட்கார்ந்து இருக்கிறதுனால திஸ் இஸ் ஹேப்பனிங். ரொம்ப பாதிக்கப்படுறது ஸ்பைன் தான். ஸ்பைன்னா அவங்க நிமிர்ந்து உட்காரணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல உட்காரணும். அந்த பேக் சப்போர்ட்டும் அவங்களுக்கு சரியா கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் கூட இப்போ அப்படி உட்கார்றவங்க நிறைய பேர் கம்மியா இருப்பாங்க. அப்படி வளைஞ்சு நெளிஞ்சு உட்கார்ந்தா இவங்களுக்கு ரிலாக்ஸ்டா தெரியும். ஆனா உண்மையிலே அப்படி உட்காரக்கூடாது. மசில்ஸ் எரெக்ட் பொசிஷன்ல தான் அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். நியூட்ரிஷன் அந்த போனுக்கு கரெக்டா போய் சேரும். அதனால இவங்களுக்கு அந்த ஃப்ரெஜைல் போன் டிசீஸ், அது ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா, லோ பேக் பெயின், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நிறைய இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆனா இப்ப அவங்க ஒர்க் நேச்சரே அதானே டாக்டர்? இப்ப அவங்க அப்படிதான் உட்கார்ந்துதான் வேலை செய்வாங்க. அப்ப அவங்க அதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும் டாக்டர்? சைக்காட்ரிக் கவுன்சிலிங், ரெண்டாவது ஆர்த்தோபெடிக் எக்ஸசைஸ் டீச்சிங், அந்த எக்ஸ்போசர், எக்ஸசைஸ், டயட் அப்படிங்கிற பேசிக் நீட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லி தரணும். அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சிண்ட்ரோம்ஸ் எல்லாம் குறையும். இப்ப தொடர்ந்து ஏர் கண்டிஷனிங் ரூம்ஸ்லயே இருக்கிறது அது ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்துமா டாக்டர்? எப்படி? ஏசி ரூம்ஸ்லயே இருக்கும்ல ஆபீஸ்ல எல்லா ஏசி ரூம் பேசிக்கா ஏசி ரூம்ல அங்க உள்ள இருக்கிற ஏரையே சர்க்குலேட் பண்றதுனால அந்த ஏர் ரொம்ப பொல்யூட்டடா ஏரா தான் இருக்கும். அது ஆக்சிஜன் சேச்சுரேஷன் கம்மியா தான் இருக்கும். அதனால ரெஸ்பிரேட்டரி இல்னஸ் வர்றதுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்பு. அது ஆக்சிஜன் கம்மியா இருக்கிறதுனாலயே லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் கம்மியாகும், லங் இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். அப்புறம் அதுவே இந்த நாள் மசில்ஸ் ஆக்டிவிட்டிஸுக்கும் கம்மியா இருக்கும். அதனால ஏசி ரூம்லயே ரொம்ப நேரம் இருக்கிறது அவ்வளோ ரொம்ப நாட் வெரி மச் அட்வைசபிள். அப்போ இப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அவங்க நிறைய இந்த மாதிரி சன் பாத் அதெல்லாம் கொடுத்துட்டு ஆல் த டைம் டூயிங் எக்ஸசைஸ் கீப்பிங் தம் மோர் ஃபிட். நம்ம ஊர்ல அந்த மாதிரி கலாச்சாரமே இல்லாதனால ஏசிக்குள்ள இருக்கிறத கம்ஃபர்டபுளா நினைச்சிட்டு இன்வைட்டிங் மோர் டிசீஸ். அப்படி ஏசி ரூம்ஸ்ல வேலை செய்யறவங்க அந்த மாதிரி ஆபீஸ் இருக்கவங்க அப்ப மத்த நேரத்துல என்ன நம்ம உடம்ப நார்மலைஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி டாக்டர்? இப்போ மற்ற நேரங்கள்ல பிசிக்கல் எக்ஸசைஸ், எண்டூரன்ஸ், அதை மற்றபடி வேலை கொஞ்சம் வேலை பார்க்க முடிஞ்சா எல்லா வேலையும் பார்க்கலாம். வீட்டு வேலையெல்லாம் நல்லா ஆர்வமா ஓடி ஆடி பார்க்கலாம். அந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான் அதிகப்படுத்தணும். ஓகே டாக்டர். உட்கார்ந்து ஏசி கூட சொல்லுங்க டாக்டர். சொல்லுங்க. அதான் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் தான். அது உங்களுக்கு சாதாரணமா உட்கார்ந்தே வேலை பார்க்கறவங்களுக்கு 1200 கேலரிஸ் சாப்பிட்டா போதும். ஆனா நம்ம அதுக்கு மேல நம்ம தீர்மானிக்கணும். நம்முடைய டயட் ஷெட்யூல் எல்லாம் நிறைய மாறிடுது. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் வந்தோம்னா அவங்களுடைய கலரி வேல்யூவை கால்குலேட் பண்றது இல்லை. அதனால அது ஒபிசிட்டி வருது. ஒபிசிட்டி ஆல்சோ அனதர் காஸ் ஆஃப் மோர் டிசீஸ், ஹைப்பர்டென்ஷன், இஸ்கீமியா டிசீஸ், அந்த மோர் டிப்ரெஷன், ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ்,
இது எல்லாமே இதுவும் ஒரு காரணம். ஓகே டாக்டர், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய தகவல்கள் எங்க நேயர்களுக்கு பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப நன்றி டாக்டர். ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர். ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நேரடியா மருத்துவர்கள் கிட்ட இருந்தே தெரிஞ்சுக்க சத்தியம் டிஜிட்டல் கூட எப்பவும் இணைஞ்சிருங்க.